Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the net examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து lecture 12. And இன்னைக்கு பார்க்க போற topic cyclones. And இதுக்கு நான் ரெஃபர் பண்ண book பிரத்யோகிய தர்ப்பன் exam oriented series. Joint CSIR UGC net Earth, Atmosphere, Ocean and Planetary Sciences by Surendra Kumar. Welcome to my channel Success Guru and myself Panjanadam. And let's get into the heading. So cyclone. Cyclone ன்றது ஒரு வெதர் சிஸ்டம், அதாவது ஒரு அட்மாஸ்பியருக்கு ஒரு சிஸ்டம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டர்ல லோ ப்ரெஷர் ஆகும், அது சுற்றி உள்ள ஹை ப்ரெஷர் விண்டெல்லாம் அந்த சென்டர் லோ ப்ரெஷரை நோக்கி ஒரு சுழற்சியில வர மாதிரி இருக்கிறது தான் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக அந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா, ஒரு ஏர் மாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுது அப்படின்னா, அது விரிவடையும் போது என்ன ஆகும்னா அதோட வால்யூம் வந்து அதிகமாகும். எப்போ வால்யூம் அதிகமாக விரிவடையுதோ அப்போ என்ன ஆகும்னா அது அடர்த்தி குறையும், ரைட்டா? ஸோ இப்போ எப்போவுமே ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு டென்சிட்டி குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த சென்டர் போர்ஷனில் லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். தமிழில் சொன்னோம்னா அந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து லோ ப்ரெஷர். ஸோ அதை சுற்றி உள்ள ஏர் மாஸ் எல்லாம் அதை நோக்கி சுழற்சியில் போகும். எப்படின்னா ஒரு ரொட்டேஷனல் மூமெண்ட்ல, இதை தான் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த சென்டர்ல லோ ப்ரெஷர் பதிலாக ஹை ப்ரெஷர் இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் சென்டர்ல ஒரு ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது சுற்றி உள்ள எல்லா டைரக்ஷன்லையும் ரொட்டேஷனல் மூமெண்ட் வெளியில போகும். இந்த இதில் வந்து உள்நோக்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து வெளிநோக்கி போகும். அப்படி போச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த சைக்ளோன் அப்படிங்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, அதாவது கெடிகாரம் சுற்றுதில்ல, அதுக்கு ரிவர்ஸா சுற்றுற மாதிரி இருக்கும். எங்க? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா ஈக்குவேட்டர்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் உள்ள எல்லா போர்ஷன்லையும் எங்க சைக்ளோன் உருவானாலும் அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். அதே சைக்ளோன்ஸ் ஈக்குவேட்டர்ல இருந்து சவுதர்ன் போர்ஷன்ல எங்க உருவானாலும் அது வந்து ரொட்டேட் பண்ற டைரக்ஷன் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒரு 3-4 டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். புக்கில், நெட்டில், நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஹரிகேன்ஸ், டைஃபூன் அண்ட் இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னா. ஸோ பொதுவாக ஹரிகேன், டைஃபூன், ட்ராபிக்கல் சைக்ளோன் எல்லாமே சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் எப்படி டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காற்றழுத்த தாழ்வு நிலை, ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது. அப்போ விண்ட் நகரும்னு சொன்னோம் இல்லையா, ரொட்டேஷனில். இந்த நகரக்கூடிய விண்டு ஒரு 39 கிலோமீட்டர் பெர் மைல் அப்படிங்கிற ஸ்பீடை தாண்டும் போது அதுக்கு பேர் வந்து டிராபிக்கல் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் வேகமா சுத்தி நகர்ந்து ஒரு 74 மைல் பெர் ஹவரை தாண்டி அதிகமா போச்சு, ஸ்பீடா நகர்ந்துச்சு அப்படின்னா அப்பதான் அந்த வார்த்தைகள்லாம் வருது. ஹரிகேன், டைஃபூன், டிராபிக்கல் சைக்ளோன் இந்த வார்த்தைகள்லாம் வருது. பொதுவாக இந்த ஹரிகேன்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெதர் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சைக்ளோன், இது வந்து இன்கேஸ் நார்த் அட்லாண்டிக்லேயோ அல்லது சென்ட்ரல் பசிபிக்லேயோ அல்லது ஈஸ்டர்ன் நார்த் பசிபிக்லேயோ இங்கே எங்கே இதே மாதிரி வெதர் சிஸ்டம் உருவானாலும் அதுக்கு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து ஹரிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே இது நார்தர்ன் பசிபிக்ல உருவாச்சு அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து டைஃபூன் அப்படின்னு. அண்ட் இதே மாதிரி வெதர் சிஸ்டம் ஒரு சவுத் பசிபிக்லேயோ இல்லை இந்தியன் ஓஷன்லேயோ உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஜெனரலைஸ் டேர்ம் தான் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு. ஸோ இந்த ஹரிகேன், டைஃபூன், டிராபிக்கல் சைக்ளோன் எல்லாமே வந்து ஈக்குவலன்ட் டேர்ம் தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹரிகேன் சைக்ளோனோட சைஸ் பார்ப்போம் அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய சைக்ளோன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, பொதுவாக கோல்டு கோர் போலார் சைக்ளோன்ஸ் தான் அது. அதாவது போலார் ரீஜியனில் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் இதே மாதிரி சுழற்சி ஏற்படும். அது வந்து கோல்டு கோர், சென்டர் பொசிஷன் கோல்டாக இருக்கிறனால கோல்டு கோர்னு சொல்லுவாங்க. அங்கேயும் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் ரீஜனில் உருவாக்கக்கூடிய சைக்ளோன்ஸ் தான் இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் சைக்ளோன். இதோட டயாமீட்டர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இதுக்கு போயிருக்கு, ஹையஸ்ட் டயாமீட்டர் அவ்வளோ தூரம் போயிருக்கு. அடுத்து வார்ம் கோர் சைக்ளோன் சொல்லுவாங்க. இது எங்கே ஃபார்ம் ஆகும்னா டிராபிக்கல் ரீஜனில் எக்வேட்டர் ஒட்டி உருவாக இடங்களில் உருவாகும். அண்ட் இந்த மீசோ சைக்ளோன் வரும், அது லாஸ்ட்டாக அடுத்த சைடில் காட்டுறேன் எப்படின்னா என்னென்னு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மால் சைஸ் சைக்ளோன். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் டயாமீட்டர் தான் போகும். அண்ட் இதுக்கு நடுவில் போலார் ரீஜனில் பெருசாக வரும், ஈக்குவேட்டர் ரீஜனில் சின்னதாக வரும்னு சொன்னோம் இல்லையா. இதுக்கு நடுவில் சப் டிராபிக்கல் ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 இல்லாமல் 500 இல்லாமல் நடு போர்ஷனில், அதாவது 2000 கிலோமீட்டர் டயாமீட்டரில் அங்கேயும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுக்கு பேர் சப் டிராபிக்கல் சைக்ளோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 சைஸ் தான் பிரிக்கிறாங்க. அடுத்து இதோட பார்ட்ஸ்ன்னு பார்த்துட்டீங்க, ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு சைக்ளோனுக்கு 3 போர்ஷன் இருக்கு. சென்டர் போர்ஷனில் பெரிய லெவலில் எந்த ஒரு விண்ட், அது காற்றோட ஆற்றம் ரொம்ப வேகம் மூவ் ஆகாது, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பெரிய லெவலில் வந்து டஸ்ட் கிளவுட்லாம் அதுமாதிரி இருக்காது. அப்படி இருக்கிறது பேர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் மோஸ்ட் போர்ஷன் ஆஃப் சைக்ளோன். அண்ட் இந்த இதை சுற்றி ரொம்ப நெருக்கமான ரீஜனில் ஹை விண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா,
அந்த அந்த ரீஜன் ஐயை சுற்றி இருக்கிற ரீஜன் பேர் ஐ வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கூட ஸ்பைரலி ஃபேஷன், அதாவது ரொட்டேஷனல் மூமெண்ட்ல மேகங்கள் அல்லது கிளவுட்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும், சேர்ந்து மூவ் ஆகும். அண்ட் அதுக்கு பேர் ரெயின் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 தான் மெயினாக சைக்ளோன் ஸ்ட்ரக்சர். சென்டர் போர்ஷனில் இருக்கிறது பேர் ஐ, அது சுற்றி உள்ள ஒரு லேயர் பேர் ஐ வால், அதாவது எங்கே வந்து இந்த ஹை வெலாசிட்டி விண்டும் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட் அல்லது லோ வெலாசிட்டி விண்டை மீட் பண்ணுதோ அந்த போர்ஷன் பேர் ஐ வால், அது ஐ சுற்றி ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் அதை சுற்றி கிளவுட்ஸ் வந்து ஸ்பைரல் ஷேப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு பேர் ரெயின் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியர் சென்டர் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் பொதுவாக வந்து இந்த சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், அதாவது சைக்ளோனுக்குள்ளே உள்ள ப்ரெஷர் சைக்ளோனுக்கு வெளில உள்ள ப்ரெஷர், இது வந்து கோரியோலிஸ் ஃபோர்ஸோட ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த சைக்ளோன் தானாகவே வலுவிழந்துடும். சொல்லுவாங்க இல்லையா, காற்றழுத்த வலுவிழந்து போயிடுச்சு, பெருசாக வந்து சைக்ளோனாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில். எப்படி அப்படின்னா சைக்ளோனோட ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது சைக்ளோனுக்குள்ள உள்ள ப்ரெஷர் வெளியில் உள்ள ப்ரெஷர் அண்ட் இதோட ஃபோர்ஸ் வந்து கோரியோலிஸ் ஃபோர்ஸோட ஒரு பேலன்ஸில் இருக்கணும். இந்த பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகாது, தானாகவே கொலாப்ஸ் ஆகி போயிடும். ரைட்டா? அண்ட் என்ன சொல்கிறாங்க, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர் கிளாக் வைஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன் கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்கிறோம் கோரியோலிஸ் எஃபெக்ட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, 2 ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. பாட்டம் போர்ஷன் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் டாப்பில் ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த சர்க்குலர் மோஷன் மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக நேர் கோட்டில் தான் மூவ் ஆகுது, இங்கேருந்து இங்கே நேராக வந்துட்டு இருக்கு. ரைட்டா? பட் உங்களுக்கு அதாவது கீழேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா இது பார்க்க ஒரு கேர்வ்டு போர்ஷன், கேர்வ்டு பாத் மாதிரி தெரியும். அண்ட் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கோரியோலிஸ் எஃபெக்ட். ஸோ இந்த ரொட்டேஷனல் ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட வேர்ல்டு அப்படின்னு வச்சுப்போம், பூமி பந்து வச்சுப்போம். இதுக்கு மேலே வந்து இந்த ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகுதுன்னா அது ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. பட் இந்த ரொட்டேஷன்னால நமக்கு வந்து இது பார்க்க ஒரு கேர்வ்டு பாத் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேர்வ்டு பாத் எடுத்த மாதிரி இருக்கு. இந்த எஃபெக்ட் பேர் தான் கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரியோலிஸ் எஃபெக்டால தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கவுண்டர் கிளாக் வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் ஆகுது. அண்ட் இந்த ஆன்டி சைக்ளோன் சொன்னோம் இல்லையா, இந்த ஆன்டி சைக்ளோன் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றும். ஓகேவா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன். ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான எனர்ஜி சோர்ஸ் வந்து இந்த கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஹீட் எனர்ஜியை ஒரு திரவம் எப்படி பாஸ் பண்ணுது அப்படிங்கிற மெத்தடில் ஒன்று வந்து கன்வெக்ஷன் படிச்சிருப்போம் ஏற்கனவே. அதாவது சூரிய ஒளி வந்து தரையில் படும்போது தரை ஹீட் ஆகும் அண்ட் தரையில் வாங்கக்கூடிய ஹீட் தரையை சொல்ல இந்த வாட்டரில் படும்போது ஹீட் ஆகும். அந்த வாட்டர் வந்து அந்த ஹீட்டை வந்து அப்படியே அதுக்கு மேலே இருக்கிற காற்று மண்டலத்துக்கு பாஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே அந்த தரை ஒட்டி இருக்க காற்று மண்டலம் விரிவடையும். ஏன், ஒரு விஷயம் பொதுவாக சூடாச்சு அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட்டா? அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி கம்மியாகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி டென்சிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு சின்ன லோ ப்ரெஷர் இருக்குமா, ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகி கம்மியானது டென்சிட்டி கம்மியா. ஸோ பூமியை பொறுத்த வரைக்கும் லோ டென்சிட்டி எப்பவும் மேலேயும் ஹை டென்சிட்டி எப்பவும் கீழவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறதுனால இங்கேருந்து கீழேருந்து மேல் நோக்கி இந்த லோ டென்சிட்டி ஏர் மாஸ் நகரும் அண்ட் இதுக்கு மேலே உள்ள ஹை டென்சிட்டி ஏர் மாஸ் இதுக்கு நேராக கீழே வரும். இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டை வந்து கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கன்வெக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயின் சோர்ஸ் எதுக்கு ஒரு டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது. இது போக ஒரு 6 விஷயம் தேவைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆக. அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது சஃபிஷியன்ட் வார்ம் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ கடல் மட்டத்தோட மேல் பரப்பில் அதிக டெம்பரேச்சர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ஈக்குவேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு இன்ஸ்டேபிளாக ஒரு அதிகமான விண்ட் ப்ளோ எப்போவுமே சர்ஃபேஸ்லேயோ அட்மாஸ்பியரில் மூவ் ஆகிட்டு இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது ஹை ஹியூமிடிட்டி இன் லோ அண்ட் மிடில் லெவல் ஆஃப் ட்ரோபோஸ்பியர். இதுக்கு எப்போ பாசிபிள் அப்படின்னா எவாப்ரேஷன் நடக்குது இல்லையா, அப்போ ஹியூமிடிட்டி அதிகமாகுமா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எதுக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இது போக அதிகப்படியான அதாவது போதிய அளவுக்கான கோரியோலிஸ் ஃபோர்ஸ் வேணும் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லோ லெவல் ஃபோக்கஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் போக எக்ஸ்ட்ராவாக லோ வெர்டிக்கல் விண்ட் ஷியர் வேணும். இந்த 6 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். லோ வெர்டிக்கல் விண்ட் ஷியர்னா ஒன்றும் இல்லை, செங்குத்தான காற்று மூமெண்ட்டை வந்து ஷியர் அப்படின்னு விண்ட் ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ரைட்டா? அதாவது மீனிங். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஒரு வருஷத்துக்கு பூமியில் 86 டிராபிக்கல் சைக்ளோன் உருவாகுது. அந்த 86ல்
ஒரு 47 வந்து கண்டிப்பாக ஹரிகேன் டைஃபூன் அப்படிங்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுது. அண்ட் ஒரு 20 இன்டென்ஸ் சைக்ளோனை கூட ஃபார்ம் ஆகி அது கேட்டகரி 3 வரைக்குமா போகுது. யாரோட கிளாசிஃபிகேஷனில் அப்படின்னா செஃபர் சிம்சன் ஹரிகேன் ஸ்கேல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இமேஜ் தான் அவரோட கிளாசிஃபிகேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விண்டோட ஸ்பீடை வச்சு குரூப் பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த விண்டோட ஸ்பீடு வந்து 0 to 38 மைல்ஸ் பெர் ஹவரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜஸ்ட் ட்ராபிக்கல் டிப்ரெஷன், அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை. 39லேருந்து 73 மைல்ஸ் பெர் ஹவர் போச்சு அப்படின்னா அப்போ தான் அது ட்ராபிக்கல் ஸ்ட்ரோம், புயல் சின்னம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி உருவாகும். அந்த 74க்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஒரு சைக்ளோன். அதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க 1, 2, 3, 4, 5ன்னு பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்பீடு. அந்த லெஃப்ட் சைடு. Having trouble in understanding geology concept? Looking for one-to-one virtual class environment? Then you are in the right place. GeologyAssignmentSupport.com is here to help you in your studies. We have an expert team in all branches of geology, with doctorate and 8+ years of teaching experience. We are ready to help you in your studies. For more details, check our website. Link is in the description. ஸோ அடுத்து பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சைக்ளோன். ஸோ சைக்ளோனை மொத்தம் 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது போலார் சைக்ளோன், அடுத்து போலார் லோஸ், அடுத்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், அடுத்து சப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், அடுத்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அண்ட் மீசோ சைக்ளோன்ஸ். இந்த 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது போலார் சைக்ளோன். ஸோ போலார் அல்லது சப் போலார் அல்லது ஆர்டிக் சைக்ளோன் இது எல்லாமே சேம் டேர்ம் தான், அல்லது போலார் வெர்டெக்ஸ் இது எல்லாமே ஈக்குவலன்ட் டேர்ம் தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பொதுவாக வந்து என்ன ஆகும்னா சம்மர் டயத்தில் ஸ்ட்ரென்த் கம்மியாகவும் வின்டர் டயத்தில் ஹை ஸ்ட்ரென்த்லேயும் இருக்கும். அண்ட் பொதுவாக ஒரு போலார் சைக்ளோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா டயமீட்டர் எப்படி சொன்ன மாதிரி தான் 2000 கிலோமீட்டர்லேருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அண்ட் போலார் சைக்ளோன் பொதுவாக எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு 2 போர்ஷனில் ஃபார்ம் ஆகும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஃபின் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க, அந்த லொக்கேஷன் அதை சுற்றி உள்ள ஏரியாக்களில் வந்து போலார் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட் சைபீரியாவில் ஃபார்ம் ஆகும். அண்ட் சவுத் போர்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு லொக்கேஷன்லாம் அதிகப்படியாக ஃபார்ம் ஆகுது. அது எங்கே அப்படின்னா ரோஸ் ஐஸ் ஷெல்ஃப். இது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் லாஞ்சிடியூட் 160 டிகிரிக்கு நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் பொதுவாக போலார் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அண்ட் அடுத்த ஹெட்டிங் போலார் லோ சைக்ளோன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல் ஸ்டேஜ் அந்த மாதிரி போலார் ரீஜனில் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் போலார் லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ஸ்மால் ஸ்கேலில் தான் ஃபார்ம் ஆகும். அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இது லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2-3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது. இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது போலார் சைக்ளோனாக மாறலாம். ஓகேவா. அடுத்து 3வது டைப் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். இது வந்து போலார் ரீஜன் முடிஞ்சு ட்ராபிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த 60-70 அந்த டிகிரி லேட்டிடியூடில் சொல்லுவாங்க. அந்த போர்ஷனில் உருவாகிறதுக்கான மெயினான ரீசன் வந்து பேரோக்ளைனிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, போலார் ரீஜனில் ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே பொதுவாக ஹை டென்சிட்டி ஏர் மாஸ் தான் இருக்கும். வேறு ஈக்குவேட்டர் ரீஜனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா, ஸோ அங்கே லோ டென்சிட்டி ஏர் மாஸ் இருக்கும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஜோன் உருவாக்குறது தான் அந்த பேரோக்ளைனிக் ஜோன். அண்ட் இந்த ஜோனில் உருவாக்கக்கூடிய சைக்ளோன்ஸ்க்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன். அடுத்துள்ளது சப் ட்ராபிக்கல் சைக்ளோன். இது பொதுவாக ஈக்குவேட்டர்லேருந்து 50th டிகிரி பேரலல் வரைக்கும் எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம். இது வந்து ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோனுக்காக சொன்னோம் இல்லையா முன்னாடி, அதுலேயும் சேராமல் இப்போ மேலே சொன்னோம் இல்லையா எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன், அந்த மாதிரியான பேரோக்ளைனிக் ஜோன்லேயும் சேராமல் இது ரெண்டுலேயுமே பாதி வந்து உருவானது அந்த சப் ட்ராபிக்கல் சைக்ளோன். இதுக்கு முன்னாடி இது வச்ச பேர் என்னன்னா குவாசி ட்ராபிக்கல், அதாவது ட்ராபிக்கல் மாதிரியும் இருக்கும், போலார் மாதிரியும் இருக்கும், அல்லது ட்ராபிக்கல் மாதிரியும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் மாதிரியும் இருக்கும். இந்த ரெண்டுமே கலந்த மாதிரியான ஃபார்மேஷன் தான் இது இருக்கும். ஸோ அதனால் குவாசி ட்ராபிக்கல் பேர் வச்சுருந்தாங்க முன்னாடி. அப்புறம் 1972ல் நேஷனல் ஹரிகேன் சென்டர் வந்து இதுக்கு வந்து சப் ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு அடுத்துள்ளது ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு விண்ட் சிஸ்டம், ரொட்டேட் ஆகும். இதுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பூமியிலேருந்து மேல் நோக்கி நகர்றது இல்லையா ஏர் மாஸ், அது மேலே போக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே கிளவுட்ஸாக பிரித்து கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அது கூட ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அண்ட் இதுதான் மெயின் சோர்ஸ் ஃபார் ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மீசோ சைக்ளோன். இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிஸ்டம். எப்படி அப்படின்னா சைக்ளோன் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் உள்ள ஏர் மாஸ் இல்லை 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் உள்ள ஏர் மாஸ் ஒன்னோட ஒன்று சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஒன்று மோதி ஒரு சின்ன ஸ்பைரல் லெவலில் மூவ் ஆகும். அதில் ஏற்கனவே பார்த்து டெக்னானிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஹை டென்சிட்டி பிளேட் போகும் கீழே போகும், லோ டென்சிட்டி பிளேட் மேலே போகணும். அதே மாதிரி தான் இங்கே ஏர் மாஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வரும்போது என்ன ஆகும்னா இதே மாதிரியான ஒரு மேலேயும் கீழே ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட் உருவாகும். அண்ட் இந்த ரொட்டேஷன் மூமெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய லோ டென்சிட்டி போர்ஷன் மேல் நோக்கி நகரும். அண்ட் அப்படி நகரும் போது தான் அது ஆல்மோஸ்ட் செங்குத்தாக மாற ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி தான் இந்த டொர்னாடோஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டொர்னாடோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக வந்து மீசோ சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோ சைக்ளோனுக்கும் ட்ராபிக்கல் சைக்ளோன் நிறைய வித்தியாசம் இருக்குது, அதான் நம்ம சொன்னோம், ரைட்டா? அண்ட் இந்த ஹெட்டிங்க்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள். தெர் வில் பி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். ஸோ ஒரு தடவை மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சேரலாம். இன்கேஸ் தேவை இருந்தால் சேரலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அண்ட் என்னோட வீடியோஸை குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுறதுனா பண்ணலாம். ப்ளஸ் என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ் இது தான், ஃபேஸ்புக் ஐடி இது தான், அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். அண்ட் என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.